Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நவராத்திரி 9வது நாள். என்ன நைவேத்தியம்னு பார்க்கலாமா? ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயசத்துக்கு இது ஒரு 10 முந்திரி பருப்பு 6 பாதாம் பருப்பு மிக்ஸியில் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச திராட்சை கிஸ்மிஸ் இது ஒரு 25 எண்ணம் சேர்த்துக்கிறேன். டேட்ஸ் பவுடர், இந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இது கூடவே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த டேட்ஸ் பவுடர் எங்கிட்ட இருக்குது போட்டுட்டேன், இல்லாதவா டேட்ஸ் ஃப்ரூட்டாகவே போட்டுக்கலாம். இதை பேஸ்ட்டாக இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாயசம் பண்ணுறதுக்கு உருளியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கெட்டியாகிட்டு அப்புறம் லூஸ் ஆகும். அந்த மாதிரி இதை நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டாச்சு, மணம் வருது கம்ம கம்மன்னு, கலர் கூட மாறுது பாருங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு இதை இந்த நெய்லியே வதக்கியாச்சு. மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா சேர்ந்து கொதிச்சாச்சு பாருங்க, தெரியறதா கெட்டியாக இருக்குது. 1/2 கப்பு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே டேட்ஸ் பவுடர் போட்டிருக்கோம், கிஸ்மிஸ் போட்டிருக்கோம், ஸ்வீட்னஸ் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஜீனி சேர்த்துக்கணும்னா ஜீனியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு பச்சை வாசனை போக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துக்கலாம். ஆறட்டும். இதில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஜாதிக்காய் வேணும்னா ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். நான் பச்சை கற்பூரம் மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன். நல்ல சூடு ஆறிடுத்து பாருங்க, சூடு நன்னாவே ஆறியாச்சு. இப்போ இது காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாலில் சூடு இருந்தால் இல்லை கொதிக்க வச்சுருந்த பாயசம் சூடு இருந்ததுன்னா சம்டைம்ஸு திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் பாலும் சூடு இல்லாமல் விட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும், தெரியாது, பயம் இல்லாமல் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு சீவி நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இப்படியே தான் வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அரைச்சி விட்டுட்டோம். அதனால் நம்ம டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட் பாயசம் ரெடி. இன்றைக்கி நவராத்திரி 9th டே பிரசாதம் ட்ரை ஃப்ரூட் பாயசம், மாங்காய் புளியோதரை, இது 2 தான் இன்றைக்கி நைவேத்தியம். சுண்டல் சாயங்காலம் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி துர்காஷ்டமிங்கிறதுனால இன்றைக்கி சுண்டல் பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல். இந்த ஸ்வீட் பயிறு சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக திருநெல்வேலி பக்கம்லாம் இந்த பச்சை பயிரில் தான் பண்ணுவோம். தொட்டில் பயிறு சுண்டல்னு சொல்லுவோம் அதுக்கு. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.